இங்க கோபியை ஒரு செஃப்பை ஏற்பாடு பண்ணி பாக்யாவுடைய ஹோட்டலுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனால் இது செந்திலுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவும் இல்லை. செந்தில் எடுத்து சொன்னாலும் தான் என்ன குறிக்கோளில் இருக்கிறாங்களோ அதை நிறைவேற்றணுன்றதுல ரொம்பவே மும்மரமாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க கோபி. இங்கேருந்து போகிறவங்களும் அங்கே பாக்யாவுடைய ஹோட்டலுக்கு போக பாக்யா ஏற்கனவே விளம்பரப்படுத்தி வச்சுருந்ததுனால தேடி வந்தவங்க நினச்சிட்டு அவங்க கிட்ட கொஸ்டின்லாம் கேட்க அவங்களும் வந்து சரியான பதில் சொல்ல சரின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்சு போயிடுது. அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த ரொம்ப சந்தோஷத்தோட எங்கள் கோபிக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்கிறாங்க. கோபியும் இதை கேட்டு ரொம்பவே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இனிமேல் நான் என்னெல்லாம் சொல்லணும் அது மாதிரி கேட்டு நடந்துக்கோங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா கோபி வந்துட்டு இப்போ நிறைய அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னதுனால அந்த ஆளும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ கோபி என்னெல்லாம் செய்ய சொல்கிறாரோ அது போல் நடந்துக்கணுன்றதுல ரொம்ப கவனமாகவும் இருக்காங்க. இப்படி அவங்க வந்து தன்னுடைய கவனத்தை சிதற விடாமல் இங்கே பாக்கியா சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்துட்டு கேட்டுக்கிறாங்க. ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் அவங்க சொல்கிற மாதிரி நம்ம கேட்டு நடந்துக்கிட்டோன்னா போக போக அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும். கடைசியில் எங்கள் சார் சொல்கிற மாதிரி கடைசியில் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான்னு நினச்சிட்டு அதுக்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபடுறாங்க. பாக்கியா சொல்லி கொடுத்த மாதிரி செய்ய ஆரம்பிக்க பாக்கியாவுக்கும் வந்துட்டு அவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வருது. கண்டிப்பாக தைரியத்தோடு இவரை விட்டுட்டு நம்ம எங்கேனாலும் வெளியில் போகலாம், இவரால் நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது, நான் சொன்னதை அழகாக வந்துட்டு கற்றுக்கிட்டாரு, இதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு வரப்போகிற டேஸ்ட்டும் வந்துட்டு குறைய போகிறதும் கிடையாது, கஸ்டமர்ஸும் அதிகமாவாங்க, நமக்கும் கொஞ்சம் வேலை மிச்சமாகும் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. செல்விக்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே பழனிசாமி ஹோட்டலுக்கு வராரு. வர பழனிசாமி கிட்ட எங்கள் விஷயத்த சொல்கிறாங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் விளம்பரப்படுத்துகிறேன், நான் கூட இங்கே நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான செஃப் கிடைப்பாங்களோ, நம்ம சொல்கிறத கேட்டு நடப்பாங்களா இல்லையான்னு ஏகப்பட்ட கேள்வி எனக்குள்ளே இருந்தது. ஆனால் இப்போ இவங்க செய்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நம்பிக்கையாகவும் தைரியமாகவும் இருக்குது சார்னு சொல்லும்போது எங்கே மேடம் அவர்னு சொல்லி கேட்கதோ இருக்காரு சார்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பாக்கியா இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது அவரும் சரி சரின்ற மாதிரி நல்லா தலையாட்டி சந்தோஷப்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அவரும் வேலைகளை பார்க்க ஆமாம் மேடம் உண்மையிலேயே டேஸ்ட் பக்காவாக இருக்குது, பாருங்களேன் கண்டிப்பாக இப்போ வர கஸ்டமர்ஸ் விட அதிகமாக உங்களுக்கு வரப்போகிறாங்கன்னு சொல்லி இங்கே பாக்கியாவுக்கு நம்பிக்கை ஊற்ற விதமாக நம்ம பழனிசாமியும் சொல்லிடுறாங்க. பழனிசாமி சொல்லிட்டு சரிங்க மேடம் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு ரிட்டன் வரும்பொழுது நான் சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பழனிசாமி கிளம்பி போக எங்கள் செஃப் வேலை பார்க்குறது பாக்கியாவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவும் செய்கிறாங்க. அவங்களும் வேலைகளை பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கா. நேரம் கோபி கால் பண்ண இங்கே வந்துட்டு காதல் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறாங்க. சார் நான் இப்போ சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ சரி சரி இன்னும் ஒரு 2 நாளைக்கு அங்கே பாக்கியா சொல்கிற மாதிரியே நடந்துக்கும், அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் செய்ய சொல்கிறனோ அது போல் நடந்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதே தான் சார் நினச்சேன், வந்த முதல் நாளே அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டா என்னை வேலையை விட்டு நீக்க கூட அவங்க தயங்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்குமே அவங்க ஹோட்டல் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கும் அது தெரியும் புரியும், அதனால தான் நானும் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்கிறேன்னு எங்கள் கோபி கால் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு யோசனையிலே இருக்காங்க. என்ன பண்ணலாம், என்ன பண்ணுனா எங்கள் பாக்கியாவுடைய ஹோட்டல் காலியாகும், இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களில் தான் இங்கே இருந்துட்டும் இருக்காங்க. கோபியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு இந்த குழப்பம் ஓடிட்டுருக்க செந்திலை கூப்பிட்டு ஐடியா கேட்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் செந்திலை கூப்பிட்டா அவன் தங்கச்சி பாசத்தில் உருகிடுவானே, கண்டிப்பாக நமக்கு ஐடியாலாம் கொடுக்க மாட்டான், ஏன் சொல்லப்போனால் பாக்கியக்கிட்டே நேரில் போய் இந்த விஷயத்த சொன்னாலும் சொல்லிடுவான், அவனெல்லாம் நம்பவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாகவும் இருக்காங்க இங்கே கோபி. அதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தனியாகவே எல்லாத்தையும் செய்யலான்ற ஒரு முடிவையும் எடுத்திருக்காங்க. இந்த நேரத்தில் அடுத்த நாள் எப்பொழுதும் போல் எங்கள் செஃப் வந்துட்டு சமையலெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் எங்கள் பாக்கியாவுடைய ஹோட்டலுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வருது. அதாவது குழந்தைங்களுக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் தெரிஞ்ச செஃப் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் கோபிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட கோபியும் நல்ல விஷயம், ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயத்த தான் எனக்கு நீ சொல்லியிருக்க, ஏற்கனவே எங்கள் பாக்கியா மூலமாக கொஞ்சம் பிள்ளைங்க வந்துட்டு மயக்கமானாங்கன்னு சொல்லி இவ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் உட்காந்தா. அப்போ எப்படியோ தான் மேலே தப்பல்ன்றதை நிரூபித்து வெளியிலையும் வந்துட்டா. ஆனால் இந்த தடவை அவள் கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நம்ம தரமான ஒரு விஷயத்த தான் செய்ய போகிறோம், அவள் தப்பிக்கவே முடியாத ஒரு அளவுக்கான ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது கண்டிப்பாக சார் கண்டிப்பாக நான் அதுக்காக செய்கிறேன், ஆனால் குழந்தைங்க அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடாது, என்ன கொஞ்சம் ஒரு வாந்தி பேதி மயக்கம் இந்த மாதிரி தான் வரும், ஆனால் அவங்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடாது, கண்டிப்பாக அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அப்புறம் எங்கள் ஹோட்டலை வந்துட்டு இழுத்து மூடுவாங்க, பாக்கியா ஜெயிலுக்கு போவான், இதுதான் நடக்கும், பாக்கியா ஜெயிலுக்கு போயிட்டானா பிறகு அங்கே என் குடும்பம் என் பக்கம் என் வழிக்கு வந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தான் இங்கே கோபி வந்துட்டு அதுக்கான வேலையை செய்ய சொல்கிறாங்க. சரிங்க சார் நான் செஞ்சுக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனையும் வச்சுட்டு இங்கே அதுக்காக சமையல் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ரெடி ஆனதுக்கு பிறகு அங்கே இருந்த வேலை பார்த்த லேடிஸ் எல்லாமே எங்கள் பாக்கியா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்போக்கா வருவாங்க, நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோன்னு சொல்லும்போது சரி ஒன்று ஒன்றா
எடுத்துகிட்டு வந்து வெளியில் வைங்க. அம்மா செஃப் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் ஏதோ வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி வாங்க போகலான்னு சொல்லி எல்லோரும் கிச்சனுக்குள்ளே போக அதுக்குள்ளே செஃப் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடறாரு. சாப்பாடு எல்லாமே இங்கே வருது, வந்த கையோடு இங்கே எடுத்து கொடுத்து வர்றாங்க. அங்கே ஆசிரமத்துக்கு போகுது. குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட கையோட இங்கே கோபி எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே நடக்கவும் செய்யுது. இதனால் எங்கள் பாக்கியாவுக்கு வந்துட்டு ஃபோன் வருது. இது மாதிரி நீங்கள் கொடுத்த சாப்பாட்டில் என்ன இருந்துச்சுன்னே தெரியல மேடம், ஆனால் எல்லா குழந்தைகளும் மயக்கம் வாந்தி பேதின்னு ஆயிடுச்சு. இப்போ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே இப்போ அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே வாந்தி பேதி மயக்கம்னு எல்லாமே வந்துடுச்சு. இத்தனை குழந்தைங்களை நாங்கள் இவ்வளோ நாளும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு நாளும் நடந்தது கிடையாது. நிறைய ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்களுக்குன்னு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட நடந்தது கிடையாது. ஒரு ஃபீவர் வராதக்குள்ளவுக்கு கூட அந்த குழந்தைங்களை நெருங்காத அளவுக்கு நாங்கள் அவ்வளோ சின்சியராக நாங்கள் இருந்து கவனிச்சிட்டு வந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் உங்களை பற்றி உங்கள் ஹோட்டலை பற்றி கேள்விப்பட்டதுனால இப்போ நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இப்போ குழந்தைங்க எல்லாருமே ஒன்று விடாமல் எல்லாரும் மயங்கி விழுந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற பயந்து எங்களுக்குள்ளே ஓடுது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனாலும் கூட அவங்களை நாங்கள் சும்மாவே விடமாட்டோம்னு சொல்லிட்டு அங்கே ஆசிரமத்தில் இருக்கவங்க பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ண கையோட எங்கள் பாக்கியா பதறை துடிச்சு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன காச்சுன்னு சொல்லி கேட்குறப்போ அக்கம் பக்கத்தில் எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்கிறாங்க. உடனே செல்வி என்ன பண்ணுறாங்கன்னா பழனிசாமிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. அப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே ஓடி வரேன். என்னாச்சு மேடம், என்னதான் ஆச்சுன்னு சொல்லி கேட்க, என்னன்னு தெரியலன்னு சொல்லி இங்கே அழுகிறத பார்த்ததுமே அதாவது நம்ம பழனிசாமியால் தாங்கிக்கவே முடியலை. பழனிசாமி உடனே எங்கள் பாக்கியாவை கூட்டிகிட்டு நேராக அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போன கையோடு என்னாச்சு சார், என்ன சாப்பிட்டாங்க, எதனால் ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அதுதான் சார் நாங்களும் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஆனால் இவங்க சாப்பிட்டதில் எந்த ஒரு விஷமும் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனாலும் இவங்களுக்கு வாந்தி பேதி மயக்கம் இது எதுவுமே கொஞ்சம் நேரத்துக்கு கூட நிற்கவே மாட்டுது. இப்போ தான் நாங்கள் அவங்களுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பயப்படுற மாதிரி இது வரைக்கும் எந்த குழந்தைக்கும் எதுவும் ஆகலை. இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு கடவுளையும் வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டரும் வெளியில் போக இங்கே பழனிசாமி ஐயோ கடவுளை காப்பாற்று, இந்த குழந்தைங்க யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சார் இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்னு நினைக்கவே இல்லை. நல்லா தான் சார் சமையலெல்லாம் போயிட்டு இருந்ததுன்னு சொல்லும்போது, நீங்கள் கூட இருந்து கவனிச்சிங்களா மேடம், பார்த்தீங்களா மேடம்னு சொல்லுறப்போ, இல்லை சார் நான் தான் அந்த செஃப் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் கிச்சன் பக்கம் அதிகம் போகிறதே கிடையாது, இங்கே வர கஸ்டமர்ஸை தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லும்போது இங்கே செஃப் வந்து நிற்கிறாங்க. என்ன செஃப் என்ன ஆச்சு, நீங்கள் சமையலெல்லாம் பர்ஃபெக்டாக தானே பண்ணினீங்கன்னு சொல்லி கேட்க, நான் கண்டிப்பாக நல்லா தான் சார் பண்ணினேன், நான் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணவே இல்லையே, அப்படி இருக்கப்போ குழந்தைங்களுக்கு இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ஒருவேளை இங்கே வந்ததுக்கு பிறகு கூட ஏதாவது கிருமி ஏதாவது கூட தாக்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அப்படி எதுவுமே இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அவங்களாலே எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இனிமேல் பிளட் சாம்பிள் எடுத்து அதுக்கு பிறகு அது எதனால் எப்படி ஆனதுன்னு இனிமேல் தான் பார்க்கணுன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே பாக்கியாவுக்கு அப்படியே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதுக்கிடையில் இங்கே டாக்டர் வந்துட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அந்த ஆசிரமத்தில் உள்ளவங்க எல்லாருமே பாக்கியா மேலே கோமா இருக்கிறதுனால பழனிசாமி பாக்கியாவுக்கு துணையாகவே இருந்துகிட்டு இருக்காரு. அப்போது அங்கே வர டாக்டர் சொல்கிறாங்க, இதில் செயற்கையான நிறைய விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன மேடம் என்னாச்சு, நீங்கள் எப்போதுமே இப்படி செய்ய மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி எங்கள் பாக்கியாவை பார்த்து கேட்க, இல்லை சார் நான் எப்போதுமே இயற்கையாக விளையிற சில எல்லாத்தையுமே நான் இயற்கையாக நேரில் போய் பார்த்து தான் வாங்கிட்டு வருவேன். செயற்கை இனிப்பூட்டி செயற்கை இதுன்னு எதையுமே நான் கலந்து வைக்க மாட்டேன். குழந்தைங்க சாப்பிட்டதில் ஸ்வீட்டு, அந்த ஸ்வீட்டில் தான் இந்த மாதிரியான விஷயமே கலக்கப்பட்டிருக்கு. அவங்க சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்வீட்டுக்கான எல்லாமே வந்துட்டு யார் செஞ்சதுன்னு சொல்லும்போது, இது எல்லாமே நான் தான் சார் செஞ்சேன், அவங்க சமையல் பார்த்தாங்க, நான் தான் சார் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் என்ன இப்படி கவனிக்காமல் விட்டீங்களேன்னு சொல்லி பழனிசாமியும் வந்து சொல்ல, அதுக்கு ஜெஃப்பும் நல்ல வேலை நம்ம வந்துட்டு சாப்பாட்டில் கலக்காமல் இந்த மாதிரி அவங்க செஞ்ச பொருளை கலக்குனதுனால தான் நம்மளும் சப்பிக்க வேண்டியதாகிடுச்சுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. செயற்கை யூனிபியூட்டி அதிகமாக இருந்ததுனால தான் இந்த குழந்தைங்களுக்கு வாந்தி பேதி மயக்கமும் அதிகமாக வந்திருக்கு. நல்ல வேலை இப்போ வரைக்கும் எந்த குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எங்கள் பாக்கியாவை பிடிச்சி கேள்வி கேட்க, அது மட்டும் இல்லாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எங்கள் பாக்கியாவை கூட்டிகிட்டு போக எங்கள் பழனிசாமி பின்னாடியே போகிறாங்க. இந்த விஷயம் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு பாக்கியாவுக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன். அதுதான் நேரம்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கோபியும் வராங்க. கோபி வர்றவங்க, என்ன பாக்கியா இப்படி தான் வந்துட்டு தரமற்ற உணவு குழந்தைங்களுக்கு கொடுப்பியா, என்கிட்ட சொல்லியிருந்தாலாவது நானாவது செஞ்சுருப்பேன், ஆனால் நீ போய் இப்படி செய்வேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேராக வந்து கோபி திட்டவும் செய்கிறாங்க. திட்டிட்டு அங்கேருந்து கோபியும் கிளம்பி போக, என்ன மேடம் இவர் வாண்டடாக வந்து பேசுகிறத பார்த்தா எனக்கு எது சந்தேகமாக இருக்குன்னு சொல்ல, எனக்கு அப்போ ஆனால் இங்கே பாக்கியா எதையுமே யோசிக்கிற நிலைமையில கூட இல்லை, அதை நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பழனிசாமி, இருங்க மேடம் கண்டிப்பாக உங்கள் மேலே தப்பு இல்லைன்றதை நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனிசாமி நேராக எங்கள் ஹோட்டலுக்கு வராங்க. ஹோட்டலில் எங்கள் செல்வி அழுதுகிட்டு இருக்கேன். எதுக்கு இப்போ அழுகுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் அக்கா ரொம்ப பாவம், இத்தனை கஷ்டங்களை தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கவங்களுக்கு திரும்ப
திரும்ப திரும்ப அந்த கடவுள் எதுக்காக இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காருன்னு தான் இப்போ வரைக்கும் எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடு செல்வி, இப்போது உங்கள் அக்காவை காப்பாற்றணும் அப்படின்னா இங்கே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறப்போ, நம்ம ஹோட்டலில் சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இருக்கே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வெளியில் தானே சார் இருக்குது, உள்ளே இது வரைக்கும் வைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இங்கே அப்போ தான் பழனிசாமிக்கு ஒரு ஞாபகமே வருது. அக்காவை எப்படியும் காப்பாற்ற முடியாதுல்ல, வெளியில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு நம்ம எப்படி அவங்கள காப்பாற்ற முடியும், உள்ளே நடந்த விஷயம் உள்ளே இருந்த கேமரா இருந்தால் தானே தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்ற இடத்துல தான் சார் கேமரா இருக்குது, சமைக்கிற இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, ஆனால் இங்கே ஜெஃப் வேலைக்கு வந்ததுக்கு பிறகு இங்கே பாக்கியா மேடம் எதுக்கும் பயப்படுவாங்க. ஏன்னா ஜெஃப் வச்சுருக்கோம், அவங்க ஒழுங்காக சமைக்கிறாங்களா இல்லையான்னு ஏகப்பட்ட பயம் குழப்பம் அவங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இங்கே மேடம்க்கே தெரியாமல் நானே கண்காணிக்க நினச்சி சின்ன கேமராவை வந்து பொருத்தி விட்டுட்டேன், அது அவருக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் செல்வி வந்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, ஆமாம் செல்வி, ஜெஃப் கையில் ஒன்று, அதே போல் ஜெஃப் சமைக்கிற இடத்துல ஒன்றுன்னு இருக்குது. சரி நம்ம அதை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவங்க அந்த கேமரா எடுத்து பார்க்கும் பொழுது இங்கே தன்னுடைய ஃபுட்டேஜ் வந்துட்டு அப்போ தான் ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க அதில் இருக்கிற விஷயங்களையே கவனிக்கிறாங்க. இதை பார்த்து இங்கே பழனிசாமிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. உடனே இங்கே செல்வியும் கூட்டிக்கிட்டு அந்த ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக, அதுக்குள்ளே அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம பாக்கியாவை வந்துட்டு கோர்ட் வரைக்குமே அனுப்பிடுறாங்க. என்ன மேடம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், நான் வரதுக்குள்ளே எதுக்காக பாக்கியாவை நீங்கள் இப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வரதுக்காக வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண முடியுமா, நீங்கள் நாளைக்கு கூட வருவீங்க, அது வரைக்கும் நாங்கள் அவங்கள இங்கே ஸ்டேஷன்லேயே வச்சுருக்க முடியுமா, நாங்கள் அடுத்தடுத்த கேஸ் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து திரும்ப கோர்ட்டுக்கு கிளம்பி போக, அங்கே கோர்ட்டில் அங்கே பாக்கியா நின்றுட்டுருக்கேன். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போகிற பழனிசாமி அங்கே இருக்கிற தன்னுடைய ஆதாரத்தை எடுத்து அங்கே இருக்க ஜட்ஜ்மெண்ட்டிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே இங்கே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. கூடவே அங்கே ஜெஃப்பும் வந்துட்டு நின்றுட்டுருக்காரு. ஜெஃபுக்கு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை. அவரை வந்துட்டு கூண்டில் ஏற்றி நிற்க வைக்கிறாங்க. அந்த வீடியோவை காட்டும் போது அவருக்கே விஷயம் புரியுது. இதெல்லாம் எப்படின்ற மாதிரி எங்கள் பாக்கியா வந்துட்டு பழனிசாமியை பார்க்க, முதல்ல அப்புறமா வாங்க மேடம் பேசிக்கலான்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் யார் பண்ணது என்ன பண்ணுதுன்றதை இப்போ போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தினவனை சும்மாவே விடக்கூடாது, குழந்தைங்களோட உயிர் என்ன விளையாட்டா, ஒருத்தவங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக யாரை வேணாலும் பண்ண வைக்கலாமான்னு சொல்லி அங்கே கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டை எழுத, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிடுறாங்க. யார் என்னன்னு கேட்கும் பொழுது தான் இங்கே வந்துட்டு பழனிசாமியே சொல்லிடுறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் வேறு யாருமே இல்லை, எங்கள் பாக்கியாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அந்த கோபிநாத் தான் அப்படின்னு சொல்லும்போது, யார் அவர் எங்கே இருக்கார் அவருன்னு கேட்க, இதோ இப்போ வந்துடுவார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாருன்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ஆட்கள் மூலமாக கோபியை இங்கே கோர்ட் வரையும் கொண்டு வந்துடுறாங்க. யாருடா நீங்கன்னு சொல்லி இங்கே கோபி சத்தம் போட, இங்கே கொண்டு வந்து நிறுத்தினதுமே இங்கே கோபி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. எல்லாம் உங்கள் வேலை தானான்னு சொல்லிட்டு எங்கள் பழனிசாமி மேலே கோவப்பட, எதுவுமே பேச முடியாமல் எங்கள் கோபியை வந்துட்டு கூண்டில் ஏற்றி நிற்க வைக்கிறாங்க. அப்போ இந்த வீடியோவை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியில் அப்படியே எதுவுமே பேச முடியாமல் நிற்க, என்ன உங்களுடைய சுயநலத்துக்காக குழந்தைங்களுடைய உயிரோட விளையாடுவீங்களா, இப்படிப்பட்ட உங்களுக்கெல்லாம் எதுக்கு சார் ஹோட்டலு, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஹோட்டலை வச்சு நடத்தணுன்ற அவசியம் இல்லையே, ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடிய ஆளுன்றது இதுலேருந்து நல்லாவே தெரியுது. 100-200 குழந்தைங்க இப்படி உங்களால் அவதிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. ஆனால் நீங்கள் பழி வாங்கிட்டோன்ற சந்தோஷத்தில் சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கீங்க. இவங்களை நீங்கள் உள்ளே அனுப்பிட்டு சந்தோஷமாக வெளியில் இருக்கணும்னு நினச்சிங்கல்ல, அப்படிப்பட்ட உங்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா கிடைக்க போகுது, 3 வருஷம் கடுங்காவல் தண்டனையும், இதுக்கப்புறம் நீங்கள் ஹோட்டலே வச்சு நடத்தக்கூடாதுன்ற தண்டனையும் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி தீர்ப்பை வந்துட்டு எழுதியும் கொடுத்துட்றாங்க. இதனால் கோபி கொஞ்ச நேரத்தில் நம்ம வாழ்க்கை தலைகீழாக மாறிடுச்சேன்னு சொல்லி அசிங்கப்பட்டு நிற்க, இங்கே என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு தெரியாமல் எழில் செழியன் எல்லாருமே ஓடி வராங்க. அம்மா நாங்கள் இப்போ தான் நியூஸ் பார்த்தோம், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையாம்மான்னு சொல்லி கேட்குறப்போ, சார் சரியான நேரத்தில் வந்து எங்களை காப்பாற்றிட்டார் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பழனிசாமிக்கு ஈஸ்வரியிலேருந்து எல்லாருமே நன்றி சொல்கிறாங்க. நீங்களும் ஏன் இப்போ ஓடி வந்தீங்கன்னு சொல்லும்போது, இப்படி அவன் கேடுகட்டமாக உனக்கு இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கல, எங்கே அவனை போய் 4 வார்த்தை கேட்கணும்னு சொல்லும்போது, அத்தை விடுங்கத்தை அதெல்லாம் போலீஸ் கவனிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாக்கியா நீங்கள் முதல்ல வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம், இங்கே இருந்தால் பிரச்சனை தான் வரும்னு சொல்லும்போது இங்கே ராதிகா கலங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. கோபிகிட்ட நான் எவ்வளோ சொன்னேன் கேட்காம என்னை மீறி இப்படி ஒரு விஷயத்த செய்ய போய் இப்போ கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷனு இப்படி என்னை அலைய விட்டுட்டாரே, இனிமேல் இவரை வெளியில் எடுக்கிறதுக்கு நான் எப்படி போராடுவேன்னு தெரியாமல் எங்கள் ராதிகாவும் நின்றுட்டு இருக்காங்க. எங்கள் பாக்கியா ராதிகாவை பார்த்தபடி இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டு போகிறது எங்கள் ராதிகாவுக்கு ரொம்ப பெரிய அசிங்கமாகவும் அதிர்ச்சியாகவும் தான் இருக்குது. எங்கள் பழனிசாமியால் தக்க சமயத்தில் காப்பாற்றப்பட்டிருக்காங்க பாக்கியாவும். இதுக்கப்புறம் கோபியால் வெளியில் வரவே முடியாது, அந்த அளவுக்கு எங்கள் பழனிசாமி லாக் பண்ணிட்டாங்க. கூடவே அந்த ஜெஃபும் சேர்த்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளதான் இருக்காரு.